நான் ஆனால் ஸ்டேஜ் ஆக்ட்லாம் நான் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து இவங்க பேர் வந்துச்சு, சுகந்தி பிரியான்றவங்க. அந்த பொண்ணு மட்டும் எனக்கு வேணாம். அந்த கொடுமை இருக்கே. முத்தழகா எனக்கு தான், முத்தழகா அம்மாவும் எனக்கு தான். பயங்கரமா நான் ஃபேன்ஸ் கூட்டம் இவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, உடனே கலாய்க்காதீங்க. சீரியஸ்லி எந்த போஸ்ட் போட்டாலுமே சுகந்தி பிரியா சுகந்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபயரா விடுவாங்க, ஹாட்டா விடுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி ரியாக்ஷன்? கண்டிப்பா. என்ன ரியாக்ஷன்? எப்படி இருக்குங்க சொல்றது? காக்கா முட்டை படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அந்த குட்டி மனுஷனை இவ்வளவு பெருசா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும்ல. இங்க இவர் கூட நடிக்கும் போது வந்து என்னென்ன பிரச்சனை, இந்த மீட்டர் மெயின்டைன் பண்ண எவ்வளவு பிரச்சனை ஏன் கேக்குறீங்க? அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஷூட் அப்ப. இப்படி திரும்பினா ஏமா என்ன இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல திரும்பினா? நான் நடந்து வர தேடிட்டே வரேன், அவங்க ஓடிட்டே வர சொல்றாங்க, நான் தேடிட்டு தான் வரேன். ரகசியம்னா நம்ம எப்படி பேசுவோம்? சாஃப்டா பேசுவோம். ஆனா ரகசியமே சத்தமா தான் பேசுவோம். இப்போ காக்கா முட்டையிலேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட்லாம் வந்திருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு லேக் ஆகுது? சினிமா வந்து A to Z வரைக்கும் இருக்குது. ஏ கேட்டகரின்றது நம்ம சூப்பர் ஸ்டார் சார், கமல் சார், இவங்க படம் தளபதி. Z கேட்டகரி வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்காக சில பேர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஹெல்த்தா மென்டலியா எல்லா விதமாகவும் என்னை வளர்த்தது தேனி இடைவெளி தான். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பீப்புளுக்கு என்ன சொல்கிறோமோ அதை நாங்கள் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டு நீங்கள் பண்ணது என்னது? எப்பயாவது ஒரு தடவை சங்கு சாப்பிடலான்னு சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கும். என்னங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்க, நீங்களே சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. பதட்டமா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. வணக்கம் விக்னேஷ், சுகந்தி பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். விக்னேஷ், நீங்கள் வந்து படங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு ஸ்டேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது இது நீங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டிங்களா இல்லை வந்து உங்களை தேடி வந்து வாய்ப்பாரு? இல்லை, நான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, அவங்களே தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு சரி ஓகே, இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஏன்னா நம்ம நிறைய அந்த கட் போயிட்டே இருக்கோம் ஷூட்டில். ஸோ இது அப்படி இல்லை, ஒரு லென்த்தி டைலாக் சிங்கிள் கட்டில் அடிச்சாகணும் அப்படின்றது. சரி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு வேறு. சரி இதெல்லாம் சரி கொஞ்சம் களத்தில் இறங்கி கொஞ்சம் யாருன்னு அப்படி களத்தில் இறங்கி அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ நம்மளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ யூஸ் ஆகும். ஏன்னா இதில் எல்லாமே பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் இந்த ஷோ பற்றி உங்களுக்கு பார்த்துருந்தீங்களா முன்னாடியே? இந்த இல்லை நான் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷோ பற்றி எந்த ஐடியாவும் இருந்துச்சா? எந்த ஐடியாவும் இல்லை. நான் சீசன் 1 நான் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் தான் சொன்னாங்க இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு 8 நியூ ஃபேஸ் வருவாங்க. ஸோ அவங்க கூட ஒரு பேர் மாரி பண்ணி அவங்க மென்டாராக இருந்து நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நமக்கும் அது புதுசு தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்டேஜ் எனக்கும் புதுசு தான். நான் ஆனால் ஸ்டேஜ் ஆக்ட்லாம் நான் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு சுகந்தி பிரியா தான் உங்களோட பேராக பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன்? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த கொடுமை இருக்கே. அது அவர் சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நான் ஓகே, சொல்றேன். நீங்க முன்னாடியே பண்ணி காமிச்சிட்டீங்க. என்னன்னா எனக்கு வந்து சாய் ப்ரோன்றவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி வந்து இவங்களாம் செலக்ட் ஆகிருக்காங்க, உங்களுக்கு பாருங்கள், இந்த ஆல்ரெடி பேர் பிரிச்சுட்டாங்க போல இருக்குது, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரில. நான் ஏதோ சரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் சரி ஓகேண்ணா ஒவ்வொரு பேராக இவங்க யார் இவங்க கேட்டுகிட்டே இருந்தேன். இவங்க இந்த ஆக்ட் பண்ணவங்க, அவங்க அந்த ஆக்ட் பண்ணவங்கன்ட்டு. நான் வந்து இவங்க பேர் வந்துச்சு, சுகந்தி பிரியான்றவங்க. இவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா? கடைசியாக ஒரு பொண்ணு பண்ணிச்சு, அந்த சேல் கேர்ளாக ஒரு பொண்ணு பண்ணிச்சு. ஆமாம் அந்த பொண்ணு மட்டும் எனக்கு வேணாம், வேறு யாரை வேணால் கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லை, இந்த பொண்ணு ரொம்ப துருன்னு இருக்கும், பேச ஆரம்பிச்சதுன்னா ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. நம்ம நிம்மதியாக அது இருந்தது. நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் உள்ள அப்படின்னு. ஏன்னா இது நானுமே கொஞ்சம் எனக்குள்ள எல்லாம் காட்டணும் தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஐயோ இது நம்ம பண்ண முடியாது ஒன்று இருந்தது. அதுக்கு பட் இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்களேப்பா. நான் அவங்ககிட்டயே சொல்லிட்டாரு, எனக்கு நீதாம்மா வரவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு நாள் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் அனுப்பிச்சி விட்டாங்க, சுகந்தி பிரியா அப்படின்ட்டு. நான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இவன் சக்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் ஃபோன் அடித்து நான் கேட்குறேன், சுகந்தி பிரியான்னு யாராவது தெரியுமா அப்படின்ட்டு. அவன் லேட்டாக தான் வந்தான். அதுக்குள்ளே அந்த பொண்ணை பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருச்சு. இல்லை மச்சான் எனக்கு தெரில அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்குறேன், யார் சுகந்தி பிரியா, சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக இந்த சேல் கேர்ள் தான் பண்ணிச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் உங்களுக்கு பேர். ஐயா நான் அதை தானே வேணான்னு சொன்னேன் அப்படின்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பேராகவே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க.
கன்வின்ஸ் பண்ணி நம்ப வச்சுட்டாங்க நம்ப அவரவே. வச்சுட்டாங்க என்னைய. நம்ப வச்சிட்டாங்க. ஆமா சரி, இதுக்கு முன்னாடி உங்க வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் பார்த்ததே இல்லை. ஒரு சேனல்ல தேநீர் இடைவேளைங்கிற ஒரு சேனல்ல வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து எல்லாமே ஹை பிச்சாவே பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா அந்த வீடியோ? இல்லை நான் பார்த்ததே கிடையாது. என்னங்க எனக்கு இவ்வளவு ஆமா, நேரம் பார்த்தது இல்ல, நடிச்சிருக்கீங்க. நீங்களே என்னைக்காவது என்னுடைய இல்ல ஆங்கரிங் அதுக்கப்புறம் அவர் பேர பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லி எனக்கு. அதுக்கப்புறம் அவர் பார்க்க உங்க கூட ஆரம்பிச்சாரு. ஒரு பொண்ணு பண்ணுது, அந்த பொண்ணு யார் தெரியுமா? யார் யார் தெரியாது, தெரியுமா? நியூ ஃபேஸ் தானே அப்படின்னா. டேய் அந்த பொண்ணு தேநீர்னு ஒரு யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு இருக்குடா அப்படின்னா. தேநீர் அப்படி என்ன எனக்கு தெரியாது. அது அதுக்கப்புறம் எடுத்து காமிச்சாங்க இந்த பொண்ணு ஹெல்த். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாரு, என்கிட்ட வந்துமா தலை வலிக்குது என்ன பண்றது, ஐயோ எங்க அவர் ஆமா கேட்டேன். எனக்கு அடி இவங்க இந்த நாட்டு இதை குடிங்க அதை குடிங்க சாப்பிடுங்க அதை சாப்பிடு. எங்க அம்மா டேப்லெட் போட திட்டுவாங்க. சரி பக்கத்துல ஒரு ஆளதான் வச்சிருக்கோம் அப்படி. அதனால இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி குடிங்க, வெயில் அதிகமா சுத்துறீங்க, இப்படிதான் சொன்னேன். இதான் நம்ம சொல்ல முடியும், நம்ம டாக்டர் கிடையாது. இப்போ உங்க வீடியோஸ்ல நீங்க பாக்கும்போது ஹை பிச்லயே பேசுறீங்க. இது வந்து யாருக்கும் காது கேட்காதுன்னு நினைச்சு பேசுறீங்களா இல்ல சொல்லிட்டீங்க? காது கேட்காது அப்படின்றதுக்காக இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கேஷுவலா யதார்த்தமா பேசுவோம்ல, அந்த பாணியில பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அது. அதுக்கப்புறம் அதுவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்து ஒரு மாதிரி வைபா இருக்கும், கத்துறாங்க, என்னடா பண்றாங்கன்னு பாப்பாங்க. இங்க பாருங்க உடனே கலாய்க்காது. சீரியஸ்லி எந்த போஸ்ட் போட்டாலுமே சுகந்தி பிரியா சுகந்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபயரா விடுவாங்க, ஆட்டா விடுவாங்க. ஏன்டா நான் ஒருத்தன் பக்கத்துல நடிச்சிருக்கேன்டா, ஒருத்தன் கூட என் பேர் சொல்ல மாட்டான். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. நீங்க இப்பவும் எடுத்து பாருங்க, ஏதாவது ஆட்ல பாருங்க சுகந்தி பிரியா வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கும். சார் நீங்க சொல்லுங்க, இவர் தான் உங்களோட பேர் அப்படிங்கும்போது இவர் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்குங்க சொல்றது? காக்கா முட்டை படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அந்த குட்டி மனுஷனை இவ்வளவு பெருசா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும்ல. அப்புறம் பேரா போட்டோ வந்து 2 பேரோட கொலாஜ் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, லுக்கா பார்க்க நல்லா இருந்தது. ஆல்ரெடி தெரிஞ்ச பர்சன் வேற, ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஒரு மாதிரி செலிபிரிட்டி கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம், ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்து இன்னுமே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு பர்சன் கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடா தான் இருந்தேன் நான். சரி எப்படியும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தீங்க, சடனா வந்து ஆக்டிங் போயிட்டீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்னால அப்படி? ஆக்சுவலி நான் சடனாக போகல, ஆனால் பீப்புள்கிட்ட ரீச் ஆனது கண்டென்ட் கிரியேஷனில் தான், அதனால பீப்புளுக்கு அப்படி தெரியுது. ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 15-20 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், நான் ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் போயிருக்கேன், ஆக்டிங்கில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பீப்புள் ரீச் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷனில் தான் கிடச்சிது. ஏன்னா பீப்புள்கிட்ட வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுகிறது தான் பீப்புள் விரும்புனாங்க. அதனால பீப்புளை பொறுத்தளவுக்கு நான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவான பர்சன், இன்ஃபர்மேஷன் சொல்கிற பர்சன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆங்கரிங் பண்ணும்போது வந்து ஹை பிச்லேயே பேசி அந்த மாடுலேஷன் அந்த இதுலேயே நீங்கள் பழகி இங்கே இவர் கூட நடிக்கும் போது வந்து என்னென்ன பிரச்சனை, மீட்டர் மெயின்டைன் எவ்வளோ பிரச்சனை ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஷூட் அப்போ. எப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போமா, டைலாகே பேசிகிட்டே இருப்போம். ஐயோ எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும், ஐயோ எப்படி பாஸ் பண்ணுறது அப்படி ஃபீல் பண்ணால் கூட இது ஸ்டேஜ் இல்லையா, அதனால் நான் வந்து ரொம்ப பெருசாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வந்து வீடியோவில் பெருசாக தான் பண்ணுவேன், இது ஆக்டிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக குறைச்சி பண்ணணும், நம்ம ரொம்ப பண்ணக்கூடாது, இந்த ஆக்டுக்கு இவ்வளோ தான் தேவைன்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணால் எல்லா கோட்டையும் அழிங்க ஸ்டேஜ் ஆக்டிங் பெருசாக பண்ணு. இப்படி திரும்பினா ஏமா என்ன இவ்வளோ ஸ்லோ மோஷனில் திரும்பினா, நான் நடந்து வர தேடிக்கிட்டே வரேன், அவங்க ஓடிட்டே வர சொல்கிறாங்க, நான் தேடிட்டு தான் வரேன், எங்கே இருக்கேன்னு, நீ என்ன கேஷாக நடந்து வரேன்றாங்க, ஏங்க நான் ஃபீல் பண்ணிட்டு தாங்க வந்தேன் அப்படின்ற. இல்லை இன்னும் நீ வந்துட்டு பதட்டமாக பண்ணணும் அப்படின்னு. ஓகே, எக்ஸ்பிரஷனே கொஞ்சம் இப்போ கையை லைட்டாக ஆட்டினால இன்னும் பயங்கரமாக கொஞ்சம் பெருசாக ஆட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படி ஆட்டினா தான் டிவியில் பார்க்கும்போது கொஞ்சமாக ஆட்டின மாதிரி தெரியுது, சீரியஸாக அப்படி தெரியுது. என்னன்னா சிம்பிள் ரகசியம்னா நம்ம எப்படி பேசுவோம், சாஃப்டாக பேசுவோம். ஆனால் அங்கே ரகசியமே சத்தமாக தான் பேசுவோம். ஆனால் இது அவங்களுக்கு கை வந்த கலை தானே, கை வந்த கலை தாங்க. ஆனா என்னன்னா இது இப்போ ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அது, ஓகேங்களா, அது ஒரு ஆக்டா இருக்கு ரகசியமா பேசுறது, அதையே நம்ம சத்தமா பேசும்போது அது ரகசியமாவே இருக்கு. நீங்க ரகசியமாவே பேசலையேன்னு ஸ்டேஜ் ஆக்ட் வேறன்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. எனக்கும் தான் புது அனுபவம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு, என்ன மாதிரி லேர்னிங்ஸ் இது உங்களுக்கு பர்சனலா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஐயா என்னை நானே வந்து ஒரு மாதிரி அந்த ரீஸ்டார்ட் மாரி பண்ணி வச்சிருக்கேன் ஐயா உண்மையாவே. ஏன்னா எப்பவுமே நான் ஒரு படம் பண்ணால் ஒரு 1 year 1.5 years கேப் விழுந்துடும், ஓகேண்ணா 2 years கூட விழுந்துடும், அது அப்படியே எல்லாம் ஸ்டக் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா இந்த 3 மாதம் நான் ஒரு ஆக்டிங் கிளாஸ் வந்திருக்கேன், இங்கே இருந்து நான் நிறைய கற்றுக்க போகிறேன், அவ்வளோதான். இவங்களுக்கு தான் காம்படிஷனை தவிர அது எனக்கு கிடையாது. நான் ஒரு 3 மாதம் எனக்கு ஃப்ரீயாக ஒரு ஆக்டிங் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே சொல்லித்தராங்க. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் உள்ளே வரவே இல்லை.
இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தான் மைண்ட் செட் சொல்லுவேன். இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து காசிமேடு, எனக்கு ஸ்லாங்கே வராது. ஒன்லி நார்த் மெட்ராஸ் தான் வரும். இப்போ பார்த்தோன்னா அந்த தூய தமிழ்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ வெளியே எங்கேயாவது போனால் இதுக்கு நான் ஒரு பணம் செலவழிக்கணும், இல்லை இப்போ பேசுகிறது பாருங்கள் இருக்காது. இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் எபிசோட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு சினிமாவில் போய் காட்ட வேண்டியது. இப்போ காக்கா முட்டையிலேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட்லாம் வந்திருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு லேக் ஆகுது? இல்லை ப்ரொடக்ஷனா, இல்லை வந்து ஸ்கிரிப்டா? இல்லை, நல்ல ஸ்கிரிப்டுக்கு எப்போவுமே டைம் எடுக்கும். ஓகேங்களா? நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க பார்க்கும்போது என்னென்னா, சினிமா வந்து A to Z வரைக்கும் இருக்குது கேட்டகரியில். ஏ கேட்டகரின்றது நம்ம சூப்பர் ஸ்டார் சார், கமல் சார், இவங்க படம், தளபதி, அஜித் சார், இவங்களாம் இருக்காங்க. இதில் ஏ கேட்டகரி படம். Z கேட்டகரி வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்காக சில பேர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வந்துடும், வாங்கன்ட்டு. அதை போயிட்டு புரிஞ்சுக்கிட்டு இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்ட்டு நம்ம மேனேஜர் எல்லாக்கிட்டே பேசி அப்படி தான் டிலே ஆகும். ஸ்டோரியாக நல்லாயிருக்கும், பட் டீமாக அது கரெக்டாக இருக்காது. ஓகே, அதான் ஏதாவது ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சி ஒரு டீம்கிட்ட போய் மாட்டி ஏன்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய நாட்கள்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட். நான் அது வேஸ்ட்டுலாம் நினைக்க மாட்டேன், அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைப்பேன். ஓகே, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் கூட நான் வந்து அந்த டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே, இப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, கண்டுபிடிச்சிருங்க உப்மா கம்பெனி தான் இதுதான் இவங்களுடைய முதல் இது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இப்போ அதுதான் அதே கெஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதுவே இப்போ வருவாங்க, டீம் நல்லாயிருக்கும், பட் பட்ஜெட் வைஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எப்படி எடுப்பாங்க, எதாவது சடனாக அவங்க ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ யாரையும் அந்த ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போது என்ன சினிமா நிறைய இடத்துல வந்துருச்சு, நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு, நிறைய டேலண்டான பர்சன் இருக்காங்க. அது நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அதை தேடுறதுக்கே டைம் முடியும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து காக்கா முட்டை விக்னேஷ் சொல்லும்போது அது வந்து ஹாப்பியாக இருக்கா, இல்லை வந்து இதை நம்ம இன்னும் அடுத்த பேரை மாற்றணும், அடுத்த ஒரு சக்ஸஸ் கொடுத்தா அந்த ஒரு பேரை சக்ஸஸ் கொடுக்கணுன்னு இருக்குது. நான் மணி அண்ணா கிட்ட பேசும்போது கூட மணி அண்ணா வந்து உங்களுக்கு இன்னொரு காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் கிடைக்கணும்டா அப்படின்னு தான் அண்ணனும் பேசுவார். ஸோ நாங்களும் அதுக்காக தான் காக்கா முட்டை மாதிரி இன்னொரு படம் கிடைக்கணும். ஸோ அதை வந்து அந்த பிராண்டை வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு ட்ராவல் ஆகணும். ஸோ பிராண்ட் இருக்குது பின்னாடி, காக்கா முட்டைன்றது பிராண்ட் இருக்குது, அதை அப்டேட் பண்ணணும்ல. இப்போ காக்கா முட்டைனா நீங்கள் சடனாக கண்ணை மூடுங்க காக்கா முட்டைன்னு சொல்லுங்கள், எங்கள் அந்த சின்ன வயசு ஃபேஸ் தான் வரும், இது வராது. ஸோ இப்போ நான் இந்த ஃபேஸை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி தேவைப்படுது. ஸோ அது தான் காக்கா முட்டை எந்த அளவுக்கு போச்சோ அதே மாதிரி போகணும் ஒரு படம். அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன அதை கொண்டு போகும். ஸோ அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக நடக்கும். நடக்கும். ஆமாம். இப்போ இந்த ஸ்டேஜை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தது என்ன ஆக போகிறீங்க, அடுத்த பிளான் என்ன? ஹீரோயின். அடுத்து ஹீரோயின்லாம் கிடையாது, எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல். சொந்தமாக யூடியூப் சேனலும் கிடையாது. யூடியூப் சேனல் என்னன்னா பீப்புளோட கனெக்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். அது அந்த மாதிரி ஒரு தாட்டு. எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டு, அது ஒன்று. பட் நம்மளோட பேஷன் என்னென்னா ஆக்டிங்கில் தான். ஸோ ஆக்டிங்கில் எப்படின்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா வாட் எவர், நம்மளுக்கு ஹீரோயினாக தான் பண்ண கிடையாது, அந்த கேரக்டருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்தில் பார்த்தா டக்குன்னு இந்த கேரக்டர் சொல்லுவோம், இன்னொரு படம் பார்த்தா இந்த கேரக்டர் சொல்லுவோம், அந்த கேரக்டர் தான் மனசில் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரோலில் ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஐடியா. ஸோ படங்கள் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப்லேருந்து இப்போ தான் வந்து டெலிவிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ டெலிவிஷனில் வரணும், நிறைய மக்கள் நம்மளை யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லா தான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நல்ல விஷயங்கள்லாம் டெலிவிஷனில் பண்ணணும், அதுலேருந்து அப்படியே மூவிக்கு போகணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்தர் பிளான்ஸ் எல்லாமே. இப்போ உங்கள் வீடியோஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இருக்கும், ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ரிசர்ச் பண்ணி போடுங்க. எங்கேயாவது பார்த்து உங்களை டாக்டர் நினச்சி எல்லாத்துக்கும் எனக்கு ஏதாவது சொல்லுமான்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்களா? இல்லை, என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, இந்த சமோசா சாப்பிடுறதுன்னு சம்திங் சொன்னீங்க, கடையில் போயிட்டு சமோசா கூட என்னால் சாப்பிடுவோம், யாராவது பார்த்து நீங்கள் சமோசா சாப்பிட்றீங்களா? அது எங்க டீம் எல்லாத்துக்குமே நடக்கும். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பீப்புளுக்கு என்ன சொல்கிறோமோ அதை நாங்கள் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் உண்மையாகவே ரொம்ப டஃப் தான், நல்லா இருக்க விஷயத்தை ஃபாலோ பண்ண. சரி, அப்படி அதில் பண்ணிட்டு அதில் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டு நீங்கள் பண்ணது என்னது? இல்லைங்க, இப்போ ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் இருக்குன்னு வைங்களேன், அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ரெகுலராக நம்ம சாப்பிட்டே இருந்தோம்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஃபியூச்சர்லாம் நம்மளுக்கு வரும். ஆனால் நான் சாப்பிடுவேன்,
எப்போனா ரெகுலராக சாப்பிட மாட்டேன். நானுமே வந்துட்டு அந்த மைண்ட் செட் இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் நிறைய விஷயத்தை பற்றி பார்த்துருக்கேன், நான் பீப்புளுக்கு சொல்லியிருக்கேன், நான் அதை ஃபாலோ பண்ணேன். என்னோட ஹெல்த்து தான் நம்மளுடைய சேனலோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு எப்பயுமே அண்ணா சொல்லுவாங்க எனக்கு. நம்ம பாடி தான் நம்மளுடைய சுவர், இது இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம பாடி நல்லா வச்சிருந்தாவே போதும்னு சொல்லுவாங்க. அந்த கான்சியஸ் எனக்கு எப்பயுமே இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை சங்கு சாப்பிடலான்னு சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கும். என்னங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்க, நீங்களே சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. பதட்டமா இருக்கும். சரி, எங்க ஒளிஞ்சு சாப்பிடுவீங்க? ஒழுங்கெல்லாம் இல்லைங்க, ஒளிஞ்செல்லாம் இல்லை, ஒரு மாதிரி பதட்டத்தோடய சாப்பிட்டு யாரோ ஒருத்தங்க யாராவது பார்த்தாங்கன்னா, ஐயோ நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் போலயே வந்து ஏதாவது கேட்டுருவாங்க போலயே அப்படின்னு ஓரமாக சாப்பிட்டு போயிடலாமா, யாராவது பார்த்தா போதும் எனக்கு ஒரு மாதிரி. உங்களை நினைச்சு சில்லறையெல்லாம் செதற விட்டேன்னு சமோசா அதுதான். ஆனால் நான் அக்கேஷனாக தான் சாப்பிடுவேன். பீப்புளுக்கு என்ன சொல்கிறோமோ அதான் எங்கள் டீம் எல்லாருமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் எப்பயாவது ஒவ்வொரு நேரம் நாங்களும் சீட்லாம் பண்ணுவோம். அதாவது சாப்பிட்லாம் பரவாயில்ல அப்படின்னு பண்ணுவோம். அந்த நேரங்களில் மாட்டிக்குமோன்னு பயமாக இருக்கும். ஓகே, அப்படி ஏதாவது மாட்டிருக்கீங்களா? யாராவது வந்து என்னங்க இப்படி பண்றீங்க சொல்லி பப்ளிக்? ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து நடந்தது இல்லை, பார்த்துருக்காங்க. எங்கள் டீமில் பிரகதீஷ் அண்ணா இருப்பார்ல, ஸோ அவருக்கு நடந்தது. அவர் கடையில் இருந்தார். கடையில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, என்னங்க எங்களையெல்லாம் வந்துட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவருக்கு எப்படி இருந்துச்சு? அதான் அவர் வந்துட்டு, ஐயோ அப்படி பண்ணுறீங்க, ஒரு நாள் சாப்பிட விட மாட்டீங்க, மாதத்துக்கு ஒரு நாள் தாங்க இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன். அந்த மென்டாலிட்டி தான் இருந்தது. வந்து எங்ககிட்ட சொல்லுவார், பீப்புள் வந்துட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவாக தான் நம்ம நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கணும். ஒரு நாள் கூட சாப்பிடும்போது கேட்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணது நிறைய விஷயங்கள்ங்க. சேனலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக நான் ஃபீல் பண்ணுறது தேநீர் இடைவேளையில் நான் இருந்தது தான் நினைக்கிறேன். ஹெல்த்தாக மென்டலியாக எல்லா விதமாகவும் என்னை வளர்த்தது தேநீர் இடைவேளை தான். இவர் தான் அடிக்கடி உங்கள்கிட்ட டிப்ஸ் கேட்குறாரா? இவரும் கேட்பாரு, செட்லேயே கேட்பாங்கங்க, நீங்கள் வேறு தேநீர் இடைவேளைன்னு தெரிஞ்சிருச்சா, ஸோ மாதிரி வருவாங்க, வா ஒன்று சொல்லு. நான் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணுறேன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம ஒன்று பண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் நாலேஜ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். கேட்போம். ஏன்னா நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக பேசும்போது ஆப்வியஸாக நம்ம கமெண்ட்ஸ்லாம் வரும். இப்போ எஸ்பெஷலி ஃபீமேல் கண்டென்ட்லாம் பேசினேன் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட்லாம் நான் பேசி தான் நான் கண்டென்ட் பண்ணுவேன். அப்போ நான் கேட்டு பண்ணுவேன். அந்த கண்டென்ட் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் 500 வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எங்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி பண்ணீங்களே, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும், எல்லாமே மறந்துடும். ஒரு சில தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்க்குறவங்கலாம் வந்து நான் வந்து ஒரு புத்தகம் நினச்சிப்பாங்க. வந்து இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு. எல்லாமே தெரியும். சாரி நான் டம்மி பீஸுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் உண்மையா நான் மக்கள்ல ஒரு ஆள், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு வேலை, அது நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கேமரா வந்து பேசுகிறேன். அதனால தான் எனக்கு தெரியுமே தவிர நான் பீப்புளில் ஒரு ஆள். இன்டெலெக்சுவல்ன்ற வார்த்தையே எனக்கு தெரியாது எனக்கு அந்த மாதிரி. இப்போ இவங்க கூட வந்து இந்த சூரியவம்ச ரீக்ரியேஷன்லாம் பண்ணீங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? என்ன சொன்ன ஜட்ஜஸோட என்ன சொன்னாங்க மட்டும்? நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். கெட்டப் வேறு, நான் வந்து சரத்குமார் சார் கெட்டப், சாரோட பர்த்டே வேறு கரெக்டாக மாட்டிக்கினேன்டா. எனக்கு டீம் மேலே வந்துச்சு, இந்த கரெக்டான நேரம் பார்த்து என்ன மேம் கிட்ட கோத்துட பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பண்ணி ஆக்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க ஆனால் நிறைய பேசிட்டு நாங்கள் எதுவுமே எங்கள் காதுக்குள்ள நல்லா ஓகே நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரும் மூச்சு வந்துச்சு, அப்படியே வந்துச்சு அப்பாடா அப்படின்ட்டு. தேங்க்யூ கலாட்டா, எங்களை அழைத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ so much கலாட்டா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter.